மீண்டும் www.qcrt.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 6 டிசம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இன்று குரு பகவான் தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்ந்துள்ளதால் தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள், சிறப்பு ஆராதனை நடந்து கொண்டிருக்கின்றன. இதையொட்டி புதுவையில் உள்ள உலகிலேயே மிகப்பெரிய 12 அடி உயரம் கொண்ட குரு பகவானுக்கு பாலாபிஷேகம் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு தமிழகத்தின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு கமாண்டோ அதிரடிப்படை வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளன. ரயில் நிலையங்களில் வழக்கத்துக்கு மாறாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கரின் 52வது நினைவு தினம் இந்தியா முழுவதும் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுடெல்லியில் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் திரு அத்வானி அவர்கள் டாக்டர் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தியதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்ய ஜனாதிபதி அவர்கள் இன்று இந்திய எதிர்க்கட்சித் தலைவர் திரு எல்.கே. அத்வானி அவர்களை டெல்லியில் சந்தித்து இருநாட்டு உறவுகள் பற்றி பேசியதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பையில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் தங்கள் நாட்டை சேர்ந்தவர்கள்தான் என பாகிஸ்தான் அதிகாரிகள் தன்னிடம் ஒப்புக்கொண்டதாக அங்கு உயர்மட்ட ஆலோசனை நடத்திவிட்டு இந்தியா வந்த அமெரிக்க முப்படைகளின் கூட்டு தளபதியான அட்மிரல் மைக்கேல் முல்லன் கூறியிருக்கிறார். இதற்கிடையில் அமெரிக்க மந்திரி திரு காண்டலீசா ரைஸ் அவர்கள் பாகிஸ்தானை ஒன்று நீங்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக செயல்படுங்கள், இல்லாவிடில் நாங்கள் செயல்பட நேரிடும் என்று கடும் எச்சரிக்கை விடுவித்ததாக அமெரிக்காவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பை தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் 6 பேரை பிடித்து மகாராஷ்டிர தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதேபோல கொல்கத்தாவில் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த போலீஸ்காரர் உள்பட 2 பேர் கைது செய்யப்பட்டதாக கொல்கத்தாவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிர மாநிலத்தில் புதிய முதல்வர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அங்கு கோஷ்டி பூசல் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த நாராயண் ராணே அவர்கள் காங்கிரஸ் தலைமையையும் காங்கிரஸ் கட்சியையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சாதாரண மக்களுடைய நலன்களை பற்றி கவலைப்படாமல் இந்திய நாட்டை வெளிநாடுகளுக்கு விற்க தயாராகிறது காங்கிரஸ் என்று கூறியிருந்தார். இதையடுத்து அவர் காங்கிரஸ் பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்கப்படுவதாக காங்கிரஸ் மேலிடம் அறிவித்திருப்பதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் 4வது கட்ட வாக்குப்பதிவு சட்டசபைக்கான தேர்தல் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடக்க இருக்கிறது. இதில் 18 தொகுதிகளுக்கு வாக்குகள் நடக்க இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாதுகாப்புகள் மிகவும் பலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் காஷ்மீரிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து நாட்டின் பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்காக வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் வாங்கும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி ரெப்போ விகிதத்தை ரிசர்வ் வங்கி 6.5% குறைத்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. திபேத்திய தலைவர் திரு தலாய்லாமா அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், திபேத்தியர்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டுமென்றால் சைனா ஜனநாயக முறையை கடைபிடிக்க வேண்டும் என்றும், அது தன்னுடைய சட்டத்தில் ஜனநாயகத்தையும் பத்திரிகையாளர்களுக்கு ஜனநாயகத்தையும் வழங்கினால் ஜப்பான் நாட்டில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அது 5.0 என்ற லிட்டர் அளவுகளில் பதிவாகி இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. உலகிலேயே 20% அதிபயங்கர நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய நாடாக ஜப்பான் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினாவை சேர்ந்த பிரபல கால்பந்து வீரர் டிஜியோ ஆர்மாண்டோ மராடோனா அவர்கள் இன்று கொல்கத்தாவில் வந்து இறங்கியதாகவும் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதாக கொல்கத்தாவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை. இன்று 6 டிசம்பர் 2008 பிற்பகல் 12:30 மணி அளவில் சேட்டலைட்டில் எடுக்கப்பட்ட படத்தை தற்போது பார்க்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் பரவி இருப்பதை காணலாம். வங்கக்கடலில் ஒரு அழுத்தமான மேகம் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதே இந்த படத்தின் மூலம் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.